சென்னை திருவான்மையூரில் கடந்த 2020ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்ட பிரபல சின்னத்திரை நடிகை சித்ராவின் தந்தை தனது மகளின் துப்பட்டாவிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் சின்னத்திரையில் சிறந்து விளங்கியவர் பிரபல சின்னத்திரை நடிகை சித்ரா. கடந்த 2020ஆம் ஆண்டு பூந்தமல்லியில் உள்ள ஒரு நட்சத்திர விடுதியில் தனது ஆண் நண்பருடன் தங்கியிருந்த போது அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அந்த நிகழ்வு தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் மகளை பிரிந்த தந்தை காமராஜ், தாயார் சரோஜா ஆகியோர் சென்னை திருவான்மையூர் ராஜாஜி நகரில் உள்ள சித்ராவின் சொந்த வீட்டில் மகள் பிரிந்த சோகத்துடன் வசித்து வந்துள்ளனர். இதற்கிடையில் இன்று காலை 4 மணி அளவில் அவரது மனைவி டீ வேண்டுமா என்று கேட்டுள்ளார். அதற்கு காமராஜ் வேண்டாம் என்று கூறிவிட்டு மீண்டும் படுத்துள்ளார். பிறகு மீண்டும் காலை 7 மணி அளவில் பார்க்கும்போது வீட்டின் படுக்கையறையில் அவரது தந்தை காமராஜ் சித்ராவின் துப்பட்டாவால் மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதை கண்ட அவரது மனைவி சரோஜா உடனடியாக அருகில் உள்ளவர்களின் உதவியுடன் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அப்போது காமராஜை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். நல்ல கதை காணுவானா சம்பவ இடத்திற்கு வந்த திருவான்மையூர் போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதல் கட்ட விசாரணையில் தந்தை காமராஜ் முன்னாள் காவல்துறை உதவி ஆய்வாளர் என்பதும் மகள் சித்ரா இறந்த பிறகு மிகவும் மனவேதனையில் இருந்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. அதிலும் குறிப்பாக கடந்த 6 மாத காலமாக மிகவும் மனவேதனையில் இருந்து வந்த நிலையில் மூத்த மகளின் மகளான தனது பேத்தியை வீட்டில் 6 மாத காலமாக வளர்த்து வந்துள்ளார். இந்நிலையில் இவர் இந்த முடிவு எடுத்திருப்பது பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.